ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 58 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 59வது போட்டியாக இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் லக்னோவில் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி சிஎஸ்கே அணியினருக்கு மிகவும் ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி கருதப்படுகின்றது. ஏனென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் குரூப் 4இல் உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வெற்றி பெறுமா என்பதை நாம் இந்த வீடியோவில் இறுதியில் காண இருக்கின்றோம். நடுவில் நிறைய ஹிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு தாட்டியும். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணி ஓட்டாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன ஹிண்ட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும். அது எந்த இடத்துல வேணாலும் ஒரு ஹிண்ட்டு டக்குன்னு கொடுப்பேன். ஸோ ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க தயவுசெய்து. அப்போ தான் மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதற்கு முன்பாக நேற்றைய போட்டி எடுத்துக்கொண்டே ஆனால் ஒரு சிறப்பு வாய்ந்த போட்டியாக நேற்றைய போட்டி இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதின போட்டி ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. நாம் கூறியது போலவே மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக ரிக்லிட்டன், திலக் வர்மா, வில் ஜாக், ராஜ் பௌவா, இவர்களெல்லாம் பற்றி கூறியிருந்தோம். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக திலக் வர்மாவை பற்றி சொல்லியிருந்தோம். அதாவது 10 மணிக்கு மேலேனா அவரோட ஆட்டம் அபாரமாக இருக்கும். அவரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாப்லேயும் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக ஒரு கீப்பர் நல்லா விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டுன்ட்டு. பிபி சிங்கை கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அவர் சூப்பராக விளையாடிருந்தார். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓமர் ஜாய் கடைசியில் தான் உள்ளே வந்தார். அதனால தான் நான் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்ட்டு. டெலகிராம் லிங்கில் நான் அவரை பற்றி சொல்லியிருந்தேன், அப்டேஷன் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக ஓமர் ஜாய் சூப்பராக விளையாடுவார், அவர் எடுங்க, கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுங்கன்னு சொல்லி நம்மளோட சொல்லியிருந்தோம். ஸோ அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதில் ஒரு 7 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏன் பிளேயர் கம்மியாகிடுச்சுன்னா டபுள் நட்சத்திரம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது எடுத்து கரெக்டாக 11 பேர் சொல்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நேற்றைய தினம் அமைந்தது. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு போட்டி தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8:15 மணி, அதாவது 8:16 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ இன்றைக்கும் டபுள் நட்சத்திரம் இங்கே ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 8:15 மணி வரைக்கும் கேம் ஒரு மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் சரி 8:15 வரைக்கும் கேம் ஒரு மாதிரி இருக்கும். 8:15க்கு அப்புறம் கேம் சூப்பராக இருக்கும். அதாவது 8:15 வரைக்கும் ரன்னிங் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 8:15க்கு மேலே ரன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 நட்சத்திரம் ட்ராவல் ஆகிறதுனால இன்றைக்கும் ஒரு ரிஸ்கியான கேம் தான். இதுலேயே எத்தனை பேர் நம்ம சொல்கிறதில் உள்ளே வராங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய 12 பிளேயர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவால்ட் பிரேவியஸ், ஷிவம் டூபே, அஹில் ஹோசைன், பிரசாந்த் வீர், அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, ஸ்பென்சர் ஜான்சன். அதே மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் நாம் மன்னிக்கவும் எல்எஸ்ஜி அணியில் நாம் எடுத்துருக்கக்கூடிய 12 பிளேயர் யாருன்னா இங்கிலீஷு, மார்ஸ், பூரன், பண்ட், மார்க்ரம், ரகுவன்சி, ரகுவஷாத், சபாஸ் அகமது, ஹிம்மர் சிங், அவர், முகமது சமி, ஆவேஸ் கான், மயங்க் யாதவ், திக்வித் ரதி, பிரின்ஸ் யாதவ். இந்த பக்கம் 12 பிளேயர் எடுத்திருக்கோம். ஸோ இவங்களில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்கே அணியில் முதலாவது பேட்டிங் செய்யும்போது, அதாவது 8:15க்குள்ளே சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக 2 இன்னிங்ஸுமே ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ருத்ராஜ் கெய்வாட் பார்த்திங்கன்னா 8:15 வரைக்கும் இருந்தாருன்னா அவரோட ஆட்டம் சூப்பராக இருக்கும். 8:15க்கு மேலே கண்டிப்பாக ஒரு விக்கெட் விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அந்த 8:15க்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஓவர் 9 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 9 ஓவர் 10 ஓவருக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கும். 8 அதுக்குள்ளே அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஒரு 30 ரன்லேருந்து 40 ரன் கண்டிப்பாக அவர் அடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இந்த 8:15க்குள்ளே.
ஸோ ருத்துராஜ் கைவாட் கண்டிப்பாக எடுத்துங்க. உர்வில் பட்டேல் இவர் வந்து இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே நல்லா விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ உர்வில் பட்டேலை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து டிவால்ட் பிரேவியஸ் அவரும் வந்து இன்னிங்ஸ் ஃபுல்லாக நல்லா விளையாடக்கூடிய அமைப்புன்றது, அவரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிவம் டியூபே பார்த்திங்க அப்படின்னா 8.25 வந்தாருன்னா அவரோட ஆட்டம் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது. மன்னிக்கவும் ஒரே நிமிஷம். ஓகே 8.25 வந்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 8.25 மேலேனா கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரசாந்த் வீர். இந்த பிரசாந்த் வீர் அப்படிங்கிறவர் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. விக்கெட் எடுப்பார், ரன் அடிப்பார். ஸோ பிரசாந்த் வீர் வந்து கம்பல்சரி. அப்போ கம்பல்சரி பிளேயர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உர்வில் பட்டேல், டிவால்ட் பிரேவிஸ், பிரசாந்த் வீர் இவங்க வந்து கம்பல்சரி பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம். அன்சுல் காம்போஜ் அதாவது சிஎஸ்கே அணி முதலாவது பந்து வீசும்பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் அன்சுல் காம்போஜ். 8.25 நூர் அகமத், 8.25 அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் இவங்கெல்லாம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே 8.25 மேலே யார் விக்கெட் எடுப்பா அப்படின்னா காம்போஜ், முகேஷ் சௌத்ரி இவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ 2 டீமாக நீங்கள் க்ரியேட் பண்ணி விளையாடணும். அதே மாதிரி சிஎஸ்கே அணி 2வது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் உர்வில் பட்டேல், டிவால்ட் பிரேவிஸ், சிவம் டியூபே இவங்க விளையாடுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உர்வில் பட்டேல் அல்லது பிரேவிஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சிஎஸ்கே அணி 2வது பந்து வீசும்பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் பிரசாந்த் வீர், அன்சுல் காம்போஜ், முகேஷ் சௌத்ரி இவங்க வந்து இன்றைக்கி விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக எல்எஸ்ஜி அணி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட். நல்லா புரிஞ்சுங்க, மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட். இதே இங்கிலீஷ் வந்து 8.25 மேலே விளையாண்டார் அப்படின்னா நல்லா விளையாடுவார். 8.25 அவருக்கு அவுட் ஆகிறது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து ஆப்ஷனலாக வச்சிங்க. 8.25 மேலே அப்படின்னா ஒரு அருமையான ஆட்டமாக இருக்கும். மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன். இதில் வந்து பூரன் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். பூரன் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ பூரனை வந்து நீங்கள் எந்த அளவில் சேஸ் பண்ணி எடுக்கணுமோ எடுங்க. 2 இன்னிங்ஸுமே அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஃபஸ்ட்டு அதாவது 8.25 இல்லாமல் 8.25 அப்புறம் வந்தாருன்னா சூப்பராக இருக்கும் அவரோட ஆட்டம். அதனால் பூரனை வந்து நீங்கள் எடுங்க. 8.25 மேலேலாம் நல்லா விளையாடுவார். மிச்சல் மார்ஸ், பூரன், ரிஷப் பண்ட், அப்புறம் மார்க்ரம் இவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஸோ இந்த 4 பேரில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னா பூரன் அல்லது மார்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ரிஷப் பண்ட்டை கூட 8.25 வரைக்கும் தான் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வந்து பூரன் அல்லது மார்ஸை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து எல்எஸ்ஜி அணி முதலாவது பந்து வீசும்பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, மயங்க் யாதவ், திக்வேஷ் ரதி மற்றும் 8.25 மேலேனா சபாஸ் அகமத் விக்கெட் எடுப்பார். 8.25 மேலேனா சபாஸ் அகமத் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஸோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எல்எஸ்ஜி அணி 2வது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடிய ஜாஸ் இங்கிலீஷ், மிச்சல் மார்ஸ், பூரன், மார்க்ரம். இது வந்து நீங்கள் மார்க்ரம் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணலாம். மார்க்ரம் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. மார்க்ரம் ஆர் பூரன் 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போதோ பேட் பண்ணும்போதோ சபாஸ் அகமத் கம்பல்சரி எடுத்துக்கலாம். அடுத்து எல்எஸ்ஜி அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, மயங்க் யாதவ், ரதி போன்றோர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு. பிரின்ஸ் யாதவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே, முகமது சமி, மயங்க் யாதவ், திக்விதேஷ் ரதி, சபாஸ் அகமத் இவங்க வந்து இன்றைக்கி விக்கெட் எடுக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கொலாபரேஷனான ஒரு டீம் தான். அதனால தான் ஆடியோ டைமும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.